நம்ம இப்போ pancreatitis சர்ஜரி எக்ஸாமுக்கு pancreatitis சம்மந்தமான கேள்வியெல்லாம் பார்க்க போகிறோம். pancreatitis anatomy லொக்கேஷன் பார்த்தோம்னா ரெட்ரோபெரிட்டோனியல் ஆர்கன், அது ரெட்ரோபெரிட்டோனியல் ஆர்கன் L1 to L2 வரையும் இருக்கும். ஹெட்டில் பார்த்தோம்னா சி லூப் ஆஃப் டியோடனுக்குள்ளே இருக்கும். அடுத்தது ப்ரொசஸ் இருக்கும், பாடி இருக்கும், டெய்ல் இருக்கும். ஓகே, டெய்ல் வந்து ஸ்பீனோட டச் பண்ணிக்க போகுது. டக்டை பார்த்தோமாக இருந்தால் மெயின் பெங்க்ரியாட்டிக் டக்ட் இருக்க போகுது. அதோட வந்து பைல் டக் கனெக்ட் ஆகிருக்கும். அது அம்பியூலா ஆஃப் த வெட்டரில் போய், அதாவது ஸ்பின்ச்சரோடு இருக்கிற இடத்துல போய் வெளியாகும். அதே மாதிரி எக்ஸசரி டக்ட்டும் இருக்க போகுது. பிளட் சப்ளை ஹெட்டுக்கு பார்த்தோமாக இந்த பெங்க்ரியாட்டிக்கோ டியோடினல் ஆர்ட்ரி, அதாவது கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி, அதாவது சுப்பீரியர் மெசென்ட்ரிக் ஆர்ட்ரிலேருந்து வர பிரான்ச்சிலேருந்து சப்ளை. பாடி டெய்லுக்கு பார்த்தோமாக இருந்தால் ஸ்ப்ளீனோ ஆர்ட்ரி பிரான்ச். ஃபிசியாலஜி எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் ரெண்டு இருக்குது. 98% எக்ஸோக்ரைன், மெயினாக ஜிஐ ட்ரெக்ட்டுக்கு தேவையான என்சைம். எண்டோக்ரைனில் பார்த்தோமா இருந்தால் ஆல்ஃபா பீட்டா, இன்சுலின், குளுக்ககோன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பார்த்தோமா இருந்தால் இன்ஃப்ளமேட்டரி, ட்ரோமாட்டிக், சிஸ்டிக், டியூமர், கன்ஜெனிட்டல். இன்ஃப்ளமேட்டரி பார்த்தோமா இருந்தால் acute pancreatitis, chronic pancreatitis. Traumatic blunt penetrating injury, cyst, pseudocyst, true cyst, cyst adenomas. Tumor adenocarcinomas, neuroendocrine tumors, insulinoma, gastrinoma. Congenital pancreas diversum, annular pancreas. மெமரி ஹூக், அதாவது pancreas வந்து பார்த்தோம்னா டபுள் ஏஜென்ட், எக்ஸோக்ரைனும் இருக்கும், எண்டோக்ரைனும் இருக்கும். எக்ஸோக்ரைன் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, எண்டோக்ரைன் சுகர் கண்ட்ரோல். இஸ் த என்சைம்ஸ் ஆர் ஸ்லீப்பிங் ஜான்சன்ஸ், அதாவது இன்னெக்டிவ் zymogens ஆக போகுது. தட் மச் நாட் ஒர்க் அப் இன்சைட் த கிளாண்ட் ஒர்க் பண்ண வெளியாக ஒர்க் பண்ண போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின், கோசஸ் அண்ட் pathogenesis ஆஃப் த acute pancreatitis. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சொல் கெட் ஸ்மேஷ்ட். Gallstone most common, 40 to 50% of the acute pancreatitis காரணம் gallstone. அடுத்து alcohol, 20 to 30%. trauma, steroids, mumps, malignancy, autoimmune, scorpion குத்துறது, hyperkalemia, ERCP post process drugs, some drugs. Pathogenesis, இது ஒரு செல்ஃப் டைஜஷன் தியரியான இது, அதாவது obstructed ஃபெஸ்ட்டுக்கு, அது பிறகு ப்ரீமெச்சூர் ஆக்டிவேஷன், கேஸ்கேட் ஃபார்மேஷன், டேமேஜ். அதுபோல் சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன். obstructed, அதாவது ஸ்டோன் பிளாக் த ampula or alcoholic toxic metabolites damage the acinar cells. Then trypsinogen convert the trypsin inside the pancreas. So duodenumக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் pancreasக்கே நடந்துடும். அப்போ என்ன நடக்கும்? trypsin activate other pro enzymes like phospholipidase A2, elastase, kallikrein. இவங்கெல்லாம் வந்து பெங்க்ரியாஸுக்கு ஃபார்ம் ஆகிறதால இவங்க என்ன செய்வாங்க, பெங்க்ரியஸையே டேமேஜ் பண்ணுவாங்க. லிப்பேஸ் என்சைமினையும் ஃபெட் நெக்ரோசிஸ் பண்ணும், அதாவது சோப் ஃபார்மேஷன், சப்பனிஃபிகேஷன் நடக்கிறதால கால்சியம் சோப் ஃபார்ம் ஆகும், அதால் ஹைப்போகைலிமியா ஏற்படும். எலாஸ்திரேஸ் என்சைமினையும் வெசல் வால் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும், அதால் ஹீமோரேஜ் வரும். கலிக்ரின் பார்த்தோம்னா பிரெடிகைனின் ரிலீஸ் பண்ண போகும். பிரெடிகைனின் சொல்கிறது ஒரு வாசோடைலேட் பண்ணுறதால ஷாக் அண்ட் பெயின் வரப்போகுது. சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன், அதாவது சைட்டோகைன் ஸ்ட்ரோம் நடக்கும், அதாவது TNF ஆல்ஃபா, இன்டர்லியூக்கின் 6. இவங்க என்ன செய்வாங்க, இவங்க வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியரை கொண்டு வர போகிறாங்க. கெட் ஸ்மேஷ்டு நான் வச்சுக்கணும். அடுத்தது த்ரிப்சின் வந்து வேக்கிங் அப் ஏர்லி அண்ட் ஈட்டிங் த பேங்க்ரியஸ். த்ரிப்சின் நார்மலாக என்ன செய்யணும், பேங்க்ரியஸிலிருந்து டுவோடினமில் வந்து அதில் வேலையை பார்க்கணும். ஆனால் அது இப்போ பேங்க்ரியஸுக்கு வேலையை பார்க்கறதால செல்ஃப் டைஜஷனை செய்ய போகுது. கிளினிக் அண்ட் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் த acute pancreatitis. கிளினிக் பார்த்தமாக இருந்தால் பெயின், வாமிட்டிங். இப்போ பெயின் பார்த்தமாக இருந்தால் சிவியர் கன்ஸ்டன்ட் எபிகாஸ்டிக் பெயினாக இருக்க போகுது. இந்த பெயின் வந்து ரேடியேட்டிங் டு த பெக், ரிவீலிங் பை சிட்டிங் ஃபார்வர்ட், அதாவது ட்ரைபாட் பொசிஷனில் இருந்தாங்கன்னா அந்த பெயின் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாமிட்டிங், ப்ரொஃப்யூஸ்ட் பைல் இரிக்க வாமிட்டிங் ஆகிக்க போகுது. டஸ் நாட் ரிலீவ் பெயின். ஆனால் இங்கே வந்து பெயின் வந்து என்ன செய்யாது, வாமிட்டிங் என்ன செய்யாது, பெயினை வந்து ரிலீவ் பண்ணாது. சயின்ஸ் பார்த்தோம்னா கிரே டர்னர் சைன் பாசிட்டிவ்,
அதாவது ஃப்ளாங் எகைமோசிஸ், ரெட்ரோபெரிட்டோனியல் ஹீமோரேஜ், பின்பக்கத்தில் வந்து ஹீமோரேஜ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி குல்லன் சைன் என்ற பெரிய உம்பிளிக்கல் எகைமோசிஸ், அதாவது பெரிய உம்பிளிக்கல் ஏரியாவில் வந்து ரெட்டாபடி ஸ்வெல்லிங் மாதிரி இது ரெட் பிளட் படிஞ்ச மாதிரி இருக்க போகுது. மேயர் ரொபன்சன் சைன் என்றால் டெண்டனஸ் இந்த லெஃப்ட் கோஸ்டோவெர்டிபிரல் ஏங்கிளில் வந்து என்னது டெண்டனஸ் ஆகிக்க போகுது. மொண்டர்ஸ் சைன் ரப்பரி பெல்லின்னு சொல்லுவோம். ஜென்ரல் பார்க்க போனால் டெக்கிகார்டியா, ஹார்ட் ரேட் நல்ல கூடும், ஃபீவர், ஹைப்போடென்ஷன், ஷோக்குரிய ஏற்பாடுகள் நடக்கும். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ், அதாவது இந்த எபிகாஸ்டிக் பெயினை வச்சு அது வந்து வாமிட்டிங்லாம் வரது வச்சு நம்ம சொல்லலாம். பெர்ஃபரேட் அல்சர், acute cholecystitis, myocardial infarction inferior, mesenteric ischemia, renal colic. ஆனால் அல்சரில் பார்த்தோம்னா சடன் ஆன்செட், ப்ரோட் லைக்லி ரிஜிடிட்டி, ஏஆர் ஃபீல்ட் ஆன் த எக்ஸ்ரேயில் பார்த்தோமா இருந்தால் நமக்கு பெர்ஃபரேட்டட் அல்சர் தானே. பெர்ஃபரேட் அல்சர் பார்க்கக்குள்ள இந்த டயஃப்ராமுக்குள்ள நமக்கு ஏஆர் ஃபீல் பண்ணிக்க போகுது. acute cholecystitis பார்த்தோம்னால் ரைட் குவாட்ரன் பெயின் நிற்க போகுது. அடுத்து மர்ஃபி சைன் பாசிட்டிவ். அல்ட்ராசவுண்டில் வந்துட்டு ஸ்டோன் தெரியும். ஏன் அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுறேன்டா, ஸ்டோன் வந்து ரேடியோ ஒபேக், அதை ஞாபகம் வச்சுக்கோம். மையோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் இன்ஃபீரியர் இசிஜி சேஞ்சஸ் இருக்க போது. நோ அப்நார்மல் டெண்டனஸில் ஒரு மாற்றமாக ஏற்படாது. ஆனால் பெங்க்ரியாடைட்டிஸில் பார்த்தோம்னா ரப்பர் பெல்லி, அது டெண்டன் இருக்க போகுது. டெண்டனஸ் இந்த லெஃப்ட் கோஸ்டோவெர்டிபிரல் ஏங்கிளில் இருக்க போகுது. mesenteric ischemia, pain out of proportion to the examination, atrial fibrillation இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். atrial fibrillation ஹிஸ்ட்ரியில் இருக்கும். renal colic, hematuria, restless patient ஆகிக்க போகிறாங்க. acute pancreatitis, Atlanta classification, differential diagnosis. Revised Atlanta classification பார்த்தோமா இருந்தால் define severity based on the local systemic complication அடிப்படையில் வந்து சிவியாரிட்டியை பார்ப்போம். மைல்டு acute pancreatitis, moderate severe acute pancreatitis, severe acute pancreatitis. மைல்டு acute pancreatitisல பார்த்தமாக இருந்தால் no organ failure, no local or systemic complications. Moderate severe acute pancreatitis, transient organ failure within 48 hours, or local systemic complication without persistent organ failure. Severe acute pancreatitis பார்த்தோம்னா 48 ஹவர்ஸுக்கு பிறகு persistent organ failure of one or more organs, cardiovascular, respiratory or renal. Diagnosis requires 2 out of 3. இந்த 2 out of 3 அதாவது ஒன்று typical abdominal pain, epigastric pain, serum amylase or lipase வந்து 3 மடங்கோட கூட இருக்கும் நார்மலை விட. இதிலே அமைலேஸ் தான் ஆக முக்கியமான ஆள். கரெக்டரிஸ்டிக் ஃபைண்டிங் இந்த சிடிஎம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட், இதில் 3ல் 2 இருந்தால் நம்ம சொல்லலாம் இது ஷுவராக acute pancreatitis சொல்லலாம். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் முன்னே பார்த்தோம். லெப் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் ஃபார் acute pancreatitis. லெபோரட்டரி மெத்தடில் கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட் என்ன, அமைலேஸ் லிப்பேஸ் பார்க்குது. அமைலேஸ் பார்த்தோமா இருந்தால் 2 to 12 ஹவர்ஸுக்குள்ளே நார்மல் லெவலை விட கூடிட்டு திரும்ப 3 to 5 நாளைக்குள்ளே நார்மலைஸ் ஆகிரும். லோ ஸ்பெசிஃபிசிட்டியான். ஆனால் லிப்பேஸ் பார்த்தோமா இருந்தால் 4 to 8 மணி நேரத்துக்கு பிறகு கூடும். ஸ்டே எலிவேட்டட் 8 to 14 டேஸ் வரைக்கும் எலிவேட் ஆகிருக்கும். அதில் நம்ம மோர் ஸ்பெசிஃபிக் அண்ட் சென்சிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு பேஷண்ட் வந்து 3 தொடக்கம் 5 நாளைக்குள்ளே வந்தாங்கன்னா அமைலேஸ் வந்து நார்மலாக போய்த்திரும் கூடியிருந்தது நார்மலாக போய்த்திரும். ஆனால் லிப்பேஸ் நார்மல் ஆகாதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோம். சிஆர்பி வந்து 150க்கு கூட இருக்கும். 48 ஹவர்ஸில் பார்த்தோமா இருந்தால் 150க்கு மேலே போகுது 48 ஹவர்ஸுக்குள்ள. என்ன நம்ம சிவியர் நெக்ரோசிஸ் நடந்துக்கிறதுக்கு நம்ம அதை ஒரு இதை எடுக்கலாம். சிபிசியை பார்த்தோம்னா லீகோசைட்டோசிஸ், ஹீமோ கன்சன்ட்ரேஷன், ஹீமோட்டோக்ரிட் வந்து 44% விட கூடுதாமன்னா அங்கே சிவியர் ஃப்ளூயிட் லாஸ் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா
ஹைப்போகைலிமியா நடக்குதாமன்னா அது ஒரு பேட் ப்ரோக்னோசிஸ் ஆகி நினைக்க போகுது. அதே மாதிரி ஹைப்பர்கிளைசீமியா, எலிவேட்டட் பன் கிரியேட்டின் ரீனல் ஃபெயிலியருக்கான ஆதாரமாக LDH-AST வந்து எலிவேஷன் ஆகி போகுது. ரன்சன் க்ரைட்டீரியாவை நம்ம என்ன செய்வோம், அதை யூஸ் பண்ணுவோம். அப்பாச்சி 2 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்டல் டயக்னோசிஸில் அல்ட்ராசவுண்ட், ஃபர்ஸ்ட் லைன் அல்ட்ராசவுண்ட் தான் டிடெக்ட் த கோல்ட் ஸ்டோன் டிடெக்ட் பண்ணுறது அல்ட்ராசவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். கோல் பிளடர் ஸ்லெட்ஜ், enlarged pancreas often limited by the bowel gases. CT scan, contrast enhanced CT scan பண்ணுறது தான் gold standard for assessing the necrosis. Done after 48 to 74 hours. Early CT may underestimate the necrosis. MRCP செய்வோம். Best for biliary tree anatomy. biliary tree anatomy பார்க்கறதுக்கு டிடெக்டிங் த கொலிலித்தியாசிஸ், அதாவது பைல்டு CBDயில் common bile ductக்கு வந்து கல்லிக்கதை பார்க்குறதுக்கு. Stages of acute pancreatitis. Cholangiogenic classification. Cholangiogenic divides the acute pancreatitis into 3 phases based on the pathophysiology. Pathophysiology நமக்கு தெரியும் என்ன, செல்ஃப் டைஜஷன் கிட்டத்தட்ட செல்ஃப் டைஜஷன் தான். அப்போ முதலாவது ஃபேஸில் பார்த்தோம்னா என்சைமேட்டிக் ஃபேஸ், ரெண்டாவது ரியாக்டிவ் ஃபேஸ், செப்டிக் புருலன் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தமாக இருந்தால் 1 to 5 டேஸுக்கு நடக்கும். திரும்ப 6 to 14 டேஸுக்கு ரியாக்டிவ் ஃபேஸ் நடக்கும். அது பிறகு 3 வீக்ஸுக்கு பார்த்தமாக இருந்தால் செப்டிக் புருலன் ஃபேஸ் கண்டினியூ ஆகும். என்சைமேட்டிக் ஃபேஸில் நடக்க போகுது பெத்தாலஜி. என்சைமேட்டிக் ஃபேஸில் பெத்தாலஜி ஆட்டோடைஜஷன், ஷாக் அண்ட் எண்டோடாக்சிமியா. கிளினிக்கில் பார்த்தோம்னா சிவியர் பெயின், ஷாக், டெக்கிகார்டியா, ஒலியூரியா இருக்க போகுது. ட்ரீட்மெண்ட் ICU கேர், அக்ரெசிவ் IV fluid needed by oral and nasogastric suction, analgesics, protease inhibitors, controversial but used in the CIS protocol. Antibiotics only if infected suspect and antibiotics கொடுப்போம், எம்பிரிக்கலாக கொடுக்கலாம். ரியாக்டிவ் ஃபேஸ் 6 to 14 நாள் pathological systemic inflammatory response SIRS சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் த பெரிபேங்க்ரியாட்டிக் இன்ஃபில்ட்ரேட். இது இப்போ இன்ஃப்ளமேட்டரி சைன்ஸ், அதாவது டாக்ஸிக் சைன் இப்போ ஃபீவர், லீகோசைட்டோசிஸ், பல்பபிள் மாஸ் இந்த எபிகாஸ்ட்ரிக் ஏரியாவில் பார்த்தோமா இருந்தால் நமக்கு ஒரு பல்பபிள் மாஸ் ஒன்று நமக்கு இருக்கும். ட்ரீட்மெண்ட் கண்டினியூ த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், மானிட்டர் ஃபார் த organ failure இருக்கான்னு பார்க்கணும், வேண்டது ஒரு அலாம் சைன். நியூட்ரிஷன், அதாவது என்டரல் நியூட்ரிஷன் நம்ம என்ன செய்யலாம், ப்ரிஃபர் பண்ணலாம். செப்டிக் புருலண்ட் ஃபேஸ் 3 வீக்ஸ் ஆன்வர்ட் போகுது. இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸ், அதாவது அப்சஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸ் மீன் இப்போ அது இப்போ செல்ஃப் டைஜஷன் ஆகி கடைசியில் நெக்ரோசிஸ் ஆகிட்டு, அதாவது சாகுது, நெக்ரோசிஸ் ஆகிட்டு அப்சஸ் என்ன அப்போ அது கேப்சூல் ஃபார்ம் பண்ணி அப்சஸை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ எப்சஸ் ஃபார்ம் ஆன என்னது, ஹை ஃபீவர், செப்சிஸ், வேர்சனிங் த கண்டிஷன். ட்ரீட்மெண்ட் என்ன வேணும், இன்டர்வென்ஷன் ரிக்வயர் பண்ணணும். அப்சஸ் என்றால் என்ன, இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ். percutaneous drainage, endoscopic necrosis தான், அப்போ necrosectomy or surgical debridement. Phase 1 enzyme fire, shock. Phase 2 inflammatory smoke, infiltrate. Phase 3 pus and rot, sepsis நடக்க போகுது. Post-necrotic complication என்ன நடக்க போகுது, இப்போ necrotized ஆனது பிறகு என்ன நடக்கும், அதாவது பெங்க்ரியாட்டிக் சூடோசிஸ்ட் உருவாகும். அதே மாதிரி வோல்ட் ஆஃப் நெக்ரோசிஸ் சொல்லுவோம். அந்த வோல் வந்து நெஞ்சிடும் வோல்ட் ஆஃப் நெக்ரோசிஸ். பெங்க்ரியாட்டிக் அப்சஸ் ஃபார்மேஷன், பெங்க்ரியாட்டிக் அசைட்ஸ், அதாவது ஃபிஸ்டியூலா ஃபார்ம் ஆகும். பெங்க்ரியாட்டிக் சூடோசிஸ்டண்டா ஃப்ளூயிட் கலெக்ஷன் வித் ஃபைப்ரஸ் வால், ஒரு ஃபைப்ரஸ் வாலுக்குள்ள ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆகும். அது வந்து 4 வீக்ஸுக்கு கூட ஓல்டாக இருக்கும். நோ solid debridement, solid இருக்காது. அது ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம படமாக்கணும்னா ஃபுல்லாகவே வந்து லிக்விடாக தான் இருக்க போகுது. நோ solid. ஒப்சர்வ் இஃப் 6 சென்டிமீட்டர் குறைய இருந்தால், சிம்டமேட்டிக்காக இருந்தால். ட்ரெயின் இஃப் சிம்டமேட்டிக், லார்ஜோ இல்லாட்டி சிம்டமேட்டிக்காக இருந்தால் நம்ம என்ன ட்ரெயின் பண்ணுவோம். அப்படி இல்லையாண்டா 6 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் நம்ம சும்மா ஒப்சர்வ் பண்ணி போட்டு விடுவோம்.
சிம்டம் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணலாம், வேண்டாது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகுது. எண்டோஸ்கோபிக் சிஸ்ட் கேஸ்ட்ரோஸ்டோமி ப்ரிஃபர்ட் பண்ணுவோம். வேர்ல்ட் ஆஃப் நெக்ரோசிஸில் பார்த்தோம்னா மெச்சுவர் என்கேப்சுலேட்டட் கலெக்ஷன் கண்டெய்னிங் சாலிட் நெக்ரோட்டிக் மெட்டீரியல். இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இங்கே இது கேப்சஸில் பார்த்தோம்னா ஃபுல்லாக நமக்கு சாலிட் கண்டெய்னிங் நெக்ரோசிஸ் அடிக்க போகுது, சாலிட் அடிக்க போகுது. இது 4 weeks ஓல்டு இருக்க போகுது. இப்போ இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச், அதாவது முதல்ல ட்ரைனேஜ் பண்ணிட்டு எண்டோஸ்கோபிக் நெக்ரோசெக்டமி முதல்ல வந்து இதுக்குள்ளே இதை வந்து இன்சிஷன் ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ரோசெக்டமியை பண்ணுவோம். Pancreatic abscess என்றால் circumscribed intra-abdominal collection of pus. அறிக்க போகுது. percutaneous surgical drainage வந்து அவசியம், அதோட ஆன்டிபயோட்டிக்ஸும் தேவை. pancreatic ascites ஃபிஸ்டியூலான்னு சொல்கிறது disruption of the main duct disruption ஆகிறதால அது ஃபிஸ்டியூலா ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ இதுக்கு ERCP வித் ஸ்டென்டிங் பண்ணணும். அதே மாதிரி ஒக்ட்ரியோடைடு ட்ரக்கும் அடுத்தது டிபிஎன்னு செய்ய வேண்டியதாக இருக்கணும். அதாவது டிபிஎன்னு சொல்ல ஒன்றும் இல்லை, டோட்டல் பேரண்டரல் நியூட்ரிஷன், அதாவது என்னது அவங்களுக்கு டோட்டல் பேரண்டரல் நியூட்ரிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். Cholangiogenic pancreatitis என்ன, அதாவது கோல் ஸ்டோன் மைக்ரேட்ஸ் ஃப்ரம் த கோல் பிளாடர் to common bile duct and impact at the ampulla of the water. அதுக்கப்புறம் block the pancreatic outflow and pressure கூடும், அதால் activation of the enzyme also activation இந்த, அதாவது இது படத்துக்கு நம்ம இருந்தால் இது லிவர்லேருந்து ஹெப்பாட்டிக் டக்ட், அதுக்கப்புறம் கோல் பிளாடர். இப்போ கோல் பிளாடர்லேருந்து உருவாகிற கல் என்ன செய்யணும்னா அப்படியே காமன் பைல் டக்ட்டுக்கு வரும். காமன் பைல் டக்ட்டுக்கு வந்து பெங்க்ரியாசிட இது பார்த்தோமா இருந்தால் இப்போ இங்கே உருவாகிற கல் காமன் பைல் வந்து வேட்டர், அதாவது ஆம்பியூல் ஆஃப் த வேட்டருக்கு வந்து இங்கே வந்துட்டேன்டா இந்த அவுட்ஃப்ளோ வேணும் அடைச்சிடும். இந்த அவுட்ஃப்ளோ அடைகிறதால என்ன செய்யும், ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம். இப்போ அந்த பைல் பைலும் இங்கே நிற்க போகுது, என்சைம் இங்கே நிற்க போகுது, அதனால் நமக்கு என்ன இது அது ஒரு இன்ஃபெக்ஷனை உண்டாக்குது. கிளினிக்கல் சைனை பார்த்தமாக இருந்தால் சைன் ஆஃப் acute pancreatitis, அதோட சைன் ஆஃப் biliary obstruction இருக்க போகுது. இந்த பிரச்சனையால் பெங்க்ரியாடைட்டிஸும் இருக்க போகுது. அப்போ இது வந்துட்டு நம்ம பார்த்தோமா இருந்தால் ரெண்டுமே இருக்கும். acute pancreatitis இருக்க போகுது, bile obstruction, jaundice, dark urine and pale stool. கவனமாயிக்கணும், pale stool ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு ஜவுண்டிஸில் மட்டும்தான் பேல் ஸ்டூல் வரும், இங்கே அது obstructed jaundice. ஹிஸ்ட்ரி ஆஃப் பைலரி கோலிக் அங்கே இருக்க போகுது. டயக்னோசிஸ் பார்த்தோம்னா அல்ட்ராசவுண்ட் பார்க்குற டைமில் பைல் கோல் பிளாடரில் இல்லாட்டி காமன் பைல் டக்டில் பார்த்தோமா இந்த ஸ்டோன் இருக்க போகுது. MRCP தான் இங்கே கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் த டக்டல் ஸ்டோன் அண்ட் எலிவேட்டட் ALP and gamma GT வந்துட்டு நேம் கூடிக்க போகுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அர்ஜென்ட் ERCP 24 hours கடையில் செய்யணும். இஃப் கொலஞ்சாய்டிஸ் ஓ பர்சிஸ்டன்ட் obstruction இருந்தால் என்ன செய்யணும், வேகம் நம்ம ERCP செய்யணும். ஸ்பின்டரெக்டோமி ப்ளஸ் ஸ்டோன் எக்ஸ்ட்ராக்ஷனையும் செய்யணும். கோலிசிஸ்டெக்டோமி எப்போ செய்வோம்னு கேட்டால் டியூரிங் த சேம் அட்மிஷன் ஒன்ஸ் பெங்க்ரியாடைட்டிஸ் இஸ் ரிசால்வ். பெங்க்ரியாடைட்டிஸ் வந்து ஓகே ஆகிட்டோம்னா நம்ம கோலிசிஸ்டெக்டோமியை செய்யலாம். டு ப்ரிவென்ட் த திரும்ப ரீகரண்ட்டை தவிர்க்கிறதுக்காக ஃபுல்லாக கோல் பிளாடர் என்ன செய்வோம், நம்ம தூக்கி வெளியறைவோம். ஸ்டோன் பிளாக் த ஷேர்ட் எக்ஸிட் ஸோ கிளியர் த டக்ட் ERCP தென் ரிமூவ் த சோர்ஸ். ஃபஸ்ட்டுக்கு சிம்பிள் கேஸ், அதாவது ஸ்டோன் வந்து பிளாக் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், ஸ்டோனை வழி எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அதாவது ERCP பண்ணி ஸ்டோனை வழி எடுத்து போட்டு திரும்ப இதை சரியாயிட்டு பெங்க்ரியாஸ் ஓகே குட்டாக போய் தரேன்டா திரும்ப நமக்கு
அது கோல் பிளேடர் தேவை, அதையும் தூக்கி எடுத்தால் சரி. Phases, enzymatic phase, reactive phase, melting or sequestration phase. அதாவது முன்னே நம்ம சொன்னோம் அந்த ஃபேஸ் அடிப்படையில் அதை பிரிச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க, அவ்வளோதான். அதாவது அது சொல்லுவோம் ஷார்ப் பெங்க்ரியடைட்டிஸ் ஃபேஸஸ், enzymatic, reactive fusion and sequestration phase. இது வந்துட்டு ஷார்ப் பெங்க்ரியடைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தமாக இருந்தால் என்சைமேட்டிக் ஃபேஸ்ன்றது டாக்ஸிக், அதாவது ஃபோக்கஸ் ஆன் த ஷாக் மேனேஜ்மெண்ட். இங்கே நம்ம என்ன இதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பார்த்தோமா இருந்தால், இதில் ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோமா இருந்தால், இதை வந்துட்டு இங்கே ஷொக் தான் நடக்க போகுது மெயினாக. அப்போ ஷொக் மேனேஜ்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். ஃப்ளூயிட் ரிசசிட்டேஷன் தான் இங்கே கிரிட்டிக்கலாக போகுது. ரியாக்டிவ் ஃபேஸ் அதாவது ஃபங்க்ஷனல் இன்சஃபிஷியன்சி தான் அங்கே இருக்க போகுது. அப்போ ரியாக்டிவ் ஃபேஸில் வந்து ஃபங்க்ஷனல் இன்சஃபிஷியன்சி, அப்போ ஃபோக்கஸ் ஆன் த ஆர்கன் சப்போர்ட். ஆர்கனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அதாவது லங்கில் என்ன பிரச்சனை வரும், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரம், அக்யூட் கிட்னி இன்ஜரி, கிட்னியில் கட்டில் வந்துட்டா பெரியர் ஃபெயிலியர் நடக்க போகுது. அப்போ அதை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். மெல்ட்டிங் அதாவது சீக்வஸ்ட்ரேஷன், செப்டிக் ஃபேஸில் பார்த்தோம்னா சோர்ஸ் கண்ட்ரோல் அதாவது ஸ்டெரைல் நெக்ரோசிஸ் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸ் இன்டர்வென்ஷன். இங்கே என்ன ஸ்டெப் அப் அப்ரோச், அதாவது ஸ்டார்ட் வித் த லீஸ்ட் இன்வேசிவ், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ், பெர்க்யூட்டேனியஸ் ட்ரைனேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டோஸ்கோபிக் நெக்ரோசெக்டமி வரைக்கும் போகணும். கடைசியில் பார்த்தோம்னா ஒன்றுக்கும் இயலாத கட்டத்தில் ஓப்பன் சர்ஜரி செய்கிற அளவுக்கு போகணும். இதுக்கு acute edematous, அதாவது interstitial pancreatitis, acute edematous interstitial pancreatitis பார்த்தோமா இருந்தால் மைல்டு ஃபார்ம், இது ஒரு மைல்டு ஃபார்ம். இண்டஸ்ட்ரீஷியல் எடிமா வித்தவுட் நெக்ரோசிஸ், இங்கே வித் நெக்ரோசிஸ் வந்து இருக்காது. 90-95% கேசஸ் வந்து பெங்க்ரியடைட்டிஸ் வந்து அக்யூட் எடிமேட்டஸாக தான் இருக்கும். இன்டர்ஸ்டீஷியலாக தான் இருக்கும். அதாவது இது ஒரு நார்மலான ஒரு மைல்டு ஃபார்ம். இதை பார்த்தோமா இருந்தால் வளமையாக சிவியர் பெயினிக்கு போய் இங்கே மைல்டு பெயின், மைல்டு என்சைம் எலிவேஷன், நோ ஆர்கன் ஃபெயிலியர். அப்போ நமக்கு இது ஒரு மைல்டு ஃபார்ம். என்னையோனும் நீல் இப்போ ஓரல் சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுக்கப்பட 2 to 3 நாளைக்கு. ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஃபுல் ட்ரிங்க் எலெக்டேட் என்னையோனும் ப்ரிஃபர் பண்ணணும். நமக்கு தெரியும், நமக்கு முதலாவது என்சைமேட்டிக் ஃபேஸில் வந்து ஷாக் மேனேஜ்மெண்ட் தான், ஷாக் வரதுக்கான வாய்ப்பு கூட. அதே மாதிரி அனல்ஜெசிஸ், அதாவது பெயினுக்காக NSAID ஓபிஎஸ் கொடுக்கலாம். ஏர்லி ஓரல் ஃபீடிங் as soon as பெயின் டிக்ரீஸ், பெயின் குறைஞ்சோன்னு என்ன செய்யலாம், நார்மலாகவே ஓரல் ஃபீடிங் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் within 24 to 48 hours. ப்ரோக்னோசிஸ் பார்த்தோம்னா இது எக்ஸலண்ட், செல்ஃப் லிமிட்டிங் உண்டாயிருக்க போகுது. ஏனெண்டா இது ஒரு மைல்ட் கண்டிஷன் ஆகிப்பதால் ஓகே அறிக்க போகுது. இங்கே நெக்ரோசிஸ் ஏற்படாது. அப்போ நமக்கு செகண்டரி இன்ஃபெக்ஷனோ எப்சஸ் ஃபார்மேஷன் ஒன்றும் இருக்க போகிற இல்லை. சிவியர் அக்யூட் பெங்க்ரியடைட்டிஸ் க்ரைட்டீரியா அண்ட் தெரப்பி. சிவியர் அதாவது க்ரைட்டீரியா ஃபார் சிவியாரிட்டியோட க்ரைட்டீரியா பார்த்தோம்னால் பெர்சிஸ்டன்ட் ஆர்கன் ஃபெயிலியர் வந்து இருக்கும். 48 ஹவர்ஸுக்குள்ளே ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கும். அதே மாதிரி ரென்சன் ஸ்கோரில் அப்பாச்சி ஸ்கோரில் பார்த்தோமா இருந்தால் நமக்கு அதை கண்டுகொள்ளலாம். அதை சிஆர்பி நம்ம முன்னே பார்த்து சிஆர்பி 150 விட கூட இருக்க போகுது. 48 மணித்தியாலத்துக்களில் 150 விட கூட இருக்கும். சிடி சிவியாரிட்டி இண்டெக்ஸ், அதாவது பெல்தசார் இண்டெக்ஸ் எவிடன்ஸ் வந்து பார்த்தோம்னா நெக்ரோசிஸ் வந்து 30% கூட இருக்க போகுது. சிடி நமக்கு வழங்கும். இப்போ இதில் ஆர்கன் ஃபெயிலியர், பெர்சிஸ்டன்ட் ஆர்கன் ஃபெயிலியரில் பார்த்தோமா இருந்தால் ரெஸ்பிரேட்டரி, அதாவது PaO2 பார்த்தோம்னால் 60 mmHg விட குறைஞ்சிரும். அப்போ இங்கே ஹைப்போக்சியா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூடும். அதே மாதிரி ரீனல் கிரியேட்டினின் அளவு கூடிடும். இது வந்துட்டு அக்யூட் கிட்னி இன்ஜரி, கிட்னி டிஸ்ஃபங்க்ஷனை வந்து குறிக்கும். கார்டியோவெஸ்குலரில் பார்த்தோமா இருந்த நம்மளோட சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடும். கம்ப்ளெக்ஸ் தெரப்பி இது என்ன செய்யணும், இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். அப்போ ஐசியூ அட்மிஷன் பண்ணிவிட்டு அக்ரெசிவ் ஃப்ளூயிட் ரிசசிட்டேஷன், அதாவது
250 to 500 milliliter per hour இனிஷியலி பண்ணிப்பட்டு நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும். அதாவது யூரின் அவுட்புட் தான் நமக்கான மார்க்கர். யூரின் அவுட்புட் வந்து சரியாக கரெக்டாக வந்துட்டாமண்டா ஓகே, நம்ம கொடுத்த ஃப்ளூயிட் ரிசர்சிட்டேஷன் சக்ஸஸ் அர்த்தம். அதாவது 0.5 milliliter per kilogram per hour. இந்த ரேஞ்சை விட கூட ஃப்ளூயிட் யூரின் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்காமண்டா நம்ம செஞ்ச தெரப்பி வந்து ஓகே சக்ஸஸ் அர்த்தம். பெயின் கண்ட்ரோல், அதாவது எபிடியூரல் அனல்ஜெசிஸ் ப்ரிஃபர் பண்ணணும். இம்ப்ரூவ்ஸ் த கட் பர்ஃபியூஷன். அதே மாதிரி நியூட்ரிஷன் பார்த்தோம்னா என்டரல் நியூட்ரிஷன் நம்ம என்ன செய்யலாம், ஓகே கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நேசோ ஜுவஜினல் டியூபை யூஸ் பண்ணுறது பெட்டர். வித்தின் நேசோ டுவடினம் ஏரியாலான இந்த பிரச்சனை உண்டு நம்ம நேசோ ஜுவஜினல் டியூபை யூஸ் பண்ணுறது பெட்டர். வித்தின் 24 to 48 ஹவர்ஸில் வந்து இன்டரல் நியூட்ரிஷன் நம்ம கொடுக்கலாம். ப்ரொடெக்ட் த கட் பேரியர், அது என்ன செய்யும், ரெடியூஸ் த செப்சிஸ், அவாய்ட் த டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் அன்லெஸ் த என்டரல் ஃபெயில். என்டரல் ஃபெயில் ஆனால் தான் நம்ம என்ன செய்யணும்டா டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் பற்றி யோசிக்கணும். அப்படி இல்லை ஓகே நம்ம கொடுக்கலாமாண்டா என்டரல் நியூட்ரிஷன் கொடுக்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க போகுது. ஆன்டிபயோட்டிக்ஸ் only if confirmed infected necrosis. இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸ் இருந்தால் தான் நம்ம செய்யணும். எம்பெரிக்கல் ஆன்டிபயோட்டிக் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் கார்பபினம்ஸ் லைக் இமிபினம் மெரோபினம்ஸ் என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். ப்ரோஃபிலாக்சிஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட். நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான்றது ஒரு கன்ஃபார்ம் இல்லாமல். ஓர்கன்ஸ் அப்போ வென்டிலேஷன் டயாலிசிஸ் வேசோப்ரெசஸ் என்ன செய்யணும், நம்ம கொடுக்குவோம். அட்லாண்டா கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம மேலே பார்த்தோம். அட்லாண்டா கிளாசிஃபிகேஷனை பார்க்கல. ஓகே, அதை பார்ப்போம். ஏர்லி அண்ட் லேட் கம்ப்ளிகேஷன் ஆஃப் த பென்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ். பென்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் த ஏர்லி அண்ட் லேட் கம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா, ஏர்லி கம்ப்ளிகேஷன் சொல்கிறது 1 வீக்குள்ளே வர கம்ப்ளிகேஷன். லேட் கம்ப்ளிகேஷன் சொல்கிறது 1 வீக்கு பிறகு வர கம்ப்ளிகேஷன். ஏர்லி கம்ப்ளிகேஷனில் வந்து பார்த்தோம்னா சிஸ்டமிக் கம்ப்ளிகேஷன், லோக்கல் கம்ப்ளிகேஷன் ரெண்டு இருக்குது. சிஸ்டமிக் கம்ப்ளிகேஷனில் என்ன மெயினான விஷயம், ஷாக். அதை அடுத்து என்ன வகையான ஷாக் இருக்கும், நமக்கு ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகும், ஹைப்போவால்யூமிக் ஷாக். அதே மாதிரி அங்கே இன்ஃபெக்ஷனான செப்டிக் ஷாக் வரும். அது அடுத்தது ARDS, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரம், கிட்னி இன்ஜரி, DIC, டிசெமினேட்டட் இன்ட்ரா வெஸ்குலர் கோகுலேஷன், ஹைப்போகைலிமியா ஏற்பட வாய்ப்பு. லோக்கலில் பார்த்தோம்னா என்சைமேட்டிக் பெரிட்டனாய்டிஸ், இல்யூஸ். ஓகே, லேட் கம்ப்ளிகேஷன் அதாவது 1 வீக்கு பிறகு வர கம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸ். மோஸ்ட் காமன் கோஸ் ஆஃப் டெத் வந்து இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸ் தான். Pseudocyst, Waldorf necrosis, splenic vein thrombosis leads to left side portal hypertension. Splenic thrombosis வரதால நமக்கு போர்டல் ஹைப்பர்டென்ஷன் வந்து அது கேஸ்ட்ரிக் வேரிஸ் உருவாக்கும். கேஸ்ட்ரிக் வேரிஸ் உருவாக்குறதால நமக்கு கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ஏரியாவில் பிளட் ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்புகள். பென்க்ரியாட்டிக் டயபெட்டிக்ஸ் வரும், மல் அப்சார்ப்ஷன் வரும். சாரி. Basal conservative therapy for the edematous pancreatitis. Edematous pancreatitis என்ன, மைல்டானது, மைல்டு ஃபார்மேட். எடிமேட்டஸ் pancreatitis மைல்டு ஃபார்மேட் நம்ம இதில் பார்த்திப்போம். acute எடிமேட்டஸ்ன்றது மைல்டு ஃபார்மேட். அது வந்துட்டு செல்ஃப் லிமிட்டிங், இல்லாட்டி அதை நம்ம என்னலாம் குட் ப்ரோக்னோசிஸ், நம்ம ஈஸியாக நெஞ்செல்லாம் அதை நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்ன வகையான கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு பார்த்தோம்னா நம்ம டயட்டை சரியாக்கணும். ஏன் அது வந்து முதலாவது வந்து நமக்கு ஹங்கர், அதாவது நில் பர் ஓரல் 2 to 3 டேஸுக்கு நில் பர் ஓரல் பண்ணி போட்டு தென் கிராஜுவலி லோ ஃபெட் டயட் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அது பிறகு டீகம்ப்ரெஷன், நேசோகேஸ்ட்ரிக் டியூப் இஃப் வாமிட்டிங் இல்யூஸ் ப்ரெசன்ட் இருந்தாலும் நேசோகேஸ்ட்ரிக் டியூப்பை போட்டோம். ஏன்
aspiration வந்து நமக்கு என்னது பிரச்சனை ஆகிடும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக அதுக்கு பிறகு கோல்டு ஐஸ் பெக்ட் ஆன் எபிகேஸ்ட்ரியம். இது என்னதுக்குண்டா ரெடியூஸ் த பிளட் ஃப்ளோ என்சைம் ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணும். அனல்ஜெசிஸ் ஸ்பாஸ்மோலைட்டிக்ஸ் அதாவது ட்ரோட்டாவேரியன் ப்ளஸ் NSAIDs கொடுக்கலாம். ஃப்ளூயிட் ஐவி கிறிஸ்டல் ரிங்கர் வந்து என்ன செய்வோம் நம்ம கொடுத்து மெயின்டைன் த டயரோசிஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ என்ன ஃப்ரோசிமைடின்ஸ் எது கொடுக்கலாம் தேவைண்டாம். ஆன்டிசெக்ரட்டரி அதாவது ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் ஒமப்ரசோல் டு ரெடியூஸ் த கேஸ்ட்ரிக் ஆசிட் விச் ஸ்டிமுலேட் த பெங்க்ரியஸ். பெங்க்ரியஸை ஸ்டிமுலேட் பண்ணும் என்னது கேஸ்ட்ரிக் ஆசிட். அப்போ அதை நம்ம இல்லாமல் ஆகிறதுக்கு என்ன PPI கொடுக்கணும். ப்ரோட்டியஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அதாவது அப்ரோட்டினின் கெபாக்சேட்டை கொடுக்கறதால என்ன செய்யும் அது நமக்கு வந்து ப்ரோட்டியஸ் என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணும். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேட்டிவ் அண்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை பார்த்தமாக இருந்தால் பெங்க்ரியாட்டிக் ரெஸ்ட் பண்ணுறது தான் அதோட மெயின் வேலை. அதாவது என்டரல் ஃபீடிங் அது என்னது நம்ம அடுத்த அந்த என்ன நில் பை ஓரல் பண்ணுறது எல்லாமே செய்வோம். பெங்க்ரியாட்டிக் என்சைம் ஆக்டிவிட்டியை குறைப்போம். அதே மாதிரி அக்ரெசிவ் ஹைட்ரேஷன் ஷொக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. பெயின் கண்ட்ரோல் ட்ரீட் த அண்டர்லைன் காசஸ் அதாவது ERCP பண்ணுவோம் இதுக்காக ஸ்டோனுக்கு. நோ ஏர்லி சர்ஜரி இன்க்ரீஸ் த மோர்டாலிட்டி. ஏர்லி சர்ஜரி நம்ம செய்வோம் பண்ண மாட்டோம். முதல்ல கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம என்ன செய்வோம் ஊக்குவிப்போம். இன்கேஸ் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சரியாக வரல என்ன ஆப்ரேட்டிவ் சர்ஜரி போவோம். ஆப்ரேட்டிவ் என்னது ரிவர்ஸ்ட் ஆஃப் ரிசர்வ்ட் ஃபார் காம்ப்ளிகேஷன் இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸ் அப்சஸ் ஹீமோரேஜ் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரம் இருந்தால் என்ன சர்ஜரி பண்ணதுன்னா ஆகும். டைமிங் பார்த்தோம்னா டிலேட் 4 weeks பிறகு தான் செய்வோம். whenever possible to allow demarcation for the necrosis. காரணத்தால் இல்லாமல் எப்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவங்க வந்து சரியாக வர்றதுக்கு 4 weeks ஓல்டராக இருப்பாங்க. நம்ம பார்த்த மேலே இவங்கள வயசு வந்துட்டு 4 week ஓல்டாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு பிறகு நம்ம செய்வோம் சர்ஜரியை பிளான் பண்ணுவோம். அப்ரோச் அதாவது மினிமல் இன்வேசிவ் ஃபெஸ்ட் அது பிறகு 7வது கட்டத்தில் நம்ம கடைசியில் ஓப்பன் சர்ஜரி வரைக்கும் போவோம். இண்டிகேஷன் ஃபார் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் டைப் ஆஃப் சர்ஜரி அதாவது என்னென்ன இண்டிகேஷன் பார்த்தோம். இன்ஃபெக்டட் பெங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் இருந்தால் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் கேஸ் வந்து சிடியில் வச்சு என்ன செய்வோம் நம்ம ஓகே இங்கே பெங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சிம்டமேட்டிக் சூடோசிஸ்ட் ஒன் இருக்குதான்னு பார்த்தோமா இருந்தால் ஃபெயில்டு எண்டோஸ்கோபிக் ட்ரைனேஜ் அப்படி இல்லை அதோட எண்டோஸ்கோபிக் ட்ரைனேஜும் ஃபெயில் ஆகிச்சாமண்டா நம்ம ஆப்ரேட்டிவ் சர்ஜரி பண்ணுவோம். அதே மாதிரி அப்டோமினல் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரம் ரிஃப்ராக்டரி டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா. அதே மாதிரி ஹீமோரேஜ் சூடோ அனூரிசம் ரப்ஷர் நாட் கண்ட்ரோல்டபிள் பை அஞ்சியோ எம்பலைசேஷன் வந்து அதுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற டைமில். டயக்னோஸ்டிக் அன்சர்டினிட்டி அதாவது சஸ்பெக்டட் பெர்ஃபரேஷன்ஸ் இஸ்கீமியா இருந்தால் நம்ம உடனே சர்ஜரி பண்ணுவோம். என்ன வகையான சர்ஜரி நம்ம பண்ணலாம். ஒன்று நெக்ரோசெக்டமி ஒன்றும் இல்லை. நெக்ரோசிஸ் என்ன டெத் ஆன டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணுவோம். டெத்தான டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதே மாதிரி ஓப்பன் சர்ஜரிஸ் அது எப்படி ரிமூவ் பண்ணலாம். ஒன்று ஓப்பன் சர்ஜரி பண்ணி செய்யலாம். அதாவது லார்ஜ் இன்சிஷன் போட்டு செய்கிறது. அதாவது ஹை மோபிலிட்டி அது வந்து மிச்ச நாளைக்கு பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஏற்படும். இன்வேசிவ் மெத்தட் அதாவது வீடியோ அசிஸ்டட் ரெட்ரோபெரிட்டோனியல் டிப்ரிட்மெண்ட் செய்யக்கூடிய வசதிகளும் இப்போதைக்கு இருக்குது. ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் என்னென்ன ட்ரைனேஜ் ப்ரொசீஜர் பெர்க்யூட்டேனியஸ் கத்தேட்டர் ட்ரைனேஜ் எண்டோஸ்கோபிக் ட்ரான்ஸ் மியூரல் ட்ரைனேஜ்னு செய்யலாம். ரிசெக்ஷன் அதாவது டிஸ்டல் பெங்க்ரியட்டோமி அதாவது இதனை செய்வோம்டா உதாரணத்துக்கு டெயில் ஏரியாவில் நெக்ரோசிஸ் இருந்தால் இந்த டெயில் ஏரியாவை மட்டும் என்னையும் கட் பண்ணி எடுக்குது. மினிமல் இன்வேசிவ் இன்டர்வென்ஷன் பை ஃபேஸ் அதாவது ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் எப்படி இந்த இன்டர்வென்ஷனை நம்ம செய்யலாம்.
உதாரணத்துக்கு என்சைமேட்டிக் ஃபேஸில் என்ன செய்யலாம், ரெண்டு செய்யலாம். ஒன்று லெப்ரோஸ்கோப்பி அப்படி இல்லாட்டி இஆர்சிபி. லெப்ரோஸ்கோப்பி டயக்னோஸ்டிக் விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். லவாஜ் ஆஃப் பெரிட்டோனியல் கேவிட்டி டு ரிமூவ் என்சைமேட்டிக் ஃப்ளூயிட், அதாவது இதை வந்து ஒரு டயக்னோஸ்டிக் டூலாக லெப்ரோஸ்கோப்பியை நம்ம செய்யலாம். இஆர்சிபி பார்த்தோம்னா இஃப் பிலரி ஒப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பைல் ஒப்ஸ்ட்ரக்ஷன், கொலஞ்சைட்டிஸ் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், இஆர்சிபி போட்டு அந்த ஸ்டோனை வந்து வெளியெடுப்போம். ரியாக்டிவ் ஃபேஸில் என்ன செய்யலாம்டா பெர்க்யூட்டேனியஸ் ட்ரைனேஜ். இஃப் லார்ஜ் ஃப்ளூயிட் கலெக்ஷன் கோஸ் சிம்டம்ஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அதை ட்ரைனேஜ் பண்ணுறதுக்கு பெர்க்யூட்டேனியஸாக ட்ரைனேஜ் பண்ணுவோம். செப்டிக் ஃபேஸ், அதாவது லேட் ஃபேஸில் என்ன செய்வோம், ஸ்டெப் பை அப்ரோச் தான் நம்ம செய்வோம். என்னது செப்டிக் ஃபேஸ் ஆல்ரெடி லேட் ஃபேஸ். அது முதலாவது பெர்க்யூட்டேனியஸ் ட்ரைனேஜ், அதாவது சிடி கைட் பண்ணி நெய்வோம். இன்ஃபெக்டட் நெக்ரோசிஸை வந்து பெர்க்யூட்டேனியஸ் ட்ரைன் பண்ணுவோம். இஃப் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அது பண்ணி செய்வோம்டா எண்டோஸ்கோபிக் நெக்ரோசெக்டமியும் செய்வோம். அப்படி இல்லையா நம்ம அந்த வீடியோ கைடட் என்னது டிப்ரிட்மெண்ட்டை நம்ம செய்வோம், அந்த கழிவுகளை என்ன அகற்ற வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்டா அப்படியும் அதுவும் சரி வரலையாமண்டா தான் ஓப்பன் நெக்ரோசெக்டமி என்ன செய்வோம். நம்ம ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலன்னா அட்லாண்டா கிளாசிஃபிகேஷன். அட்லாண்டா கிளாசிஃபிகேஷன் என்னென்னா, இது வந்துட்டு அட்லாண்டா கிளாசிஃபிகேஷன் கடைசியாக ரிவைஸ் பண்ணியா 2012 சிவியாரிட்டி கிளாசிஃபிகேஷன் தான் இது. அதாவது நம்ம சிவியாரிட்டியை நம்ம என்ன செய்யலாம், மைல்டு அக்யூட் பெங்க்ரியாடைட்டிஸ், மொடரேட் சிவியர் அக்யூட் பெங்க்ரியாடைட்டிஸ், சிவியர் அக்யூட் பெங்க்ரியாடைட்டிஸ் பிரிக்கலாம். நம்ம முன்னே பார்த்தது தான், அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கும். அதாவது மைல்டு அக்யூட் பெங்க்ரியாடைட்டிஸில் ஒரு ஓர்கன் ஃபெயிலியர் இருக்காது, ஒரு லோக்கலோ சிஸ்டமிக் கம்ப்ளிகேஷனோ இருக்காது. மொடரேட் சிவியர் அக்யூட் பெங்க்ரியாடைட்டிஸில் பார்த்தோம்னா டிரான்சியன்ட் ஓர்கன் ஃபெயிலியர் 48 ஹவர்ஸுக்குள்ளே, அதோட சேர்ந்து லோக்கல் சிஸ்டமிக் கம்ப்ளிகேஷன் இருக்கலாம், இல்லாட்டி இல்லாமல் விடலாம். சிவியர் அக்யூட் பெங்க்ரியாடைட்டிஸில் பார்த்தோம்னா பெர்சிஸ்டன்ட் ஓர்கன் ஃபெயிலியர் 48 ஹவர்ஸுக்கு மேலே ஓர்கன் ஃபெயிலியர் இருக்கும், அதோட சிங்கிள் மல்டிபிள் ஓர்கன் ஃபெயிலியரும் இருக்க போகுது. இது சிவியாரிட்டி அடிப்படையான கிளாசிஃபிகேஷன். மோர்ஃபாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தோமா இருந்தால் இன்டஸ்டீஷியல் எடிமெட்டோஸ் பெங்க்ரியாடைட்டிஸ், நெக்ரோடைசிங் பெங்க்ரியாடைட்டிஸ் என்று ரெண்டாக பிரிக்கலாம். இன்டஸ்டீஷியல் எடிமெட்டோஸ் பெங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்கிறது டிஃப்யூஸ் பெங்க்ரியாடைட்டிக் என்லார்ஜ்மெண்ட் நோ நெக்ரோசிஸ். அது வந்துட்டு என்ன மைல்டானது, 90%, அதாவது 80-90% மோஸ்ட்லி நடக்காதான். அது வந்து செல்ஃப் லிமிட்டிங், நார்மல், கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நம்ம லேசாக என்ன செஞ்சிடலாம், குணப்படுத்திடலாம். நெக்ரோடைசிங் பெங்க்ரியாடைட்டிஸ் தான் என்ன, பெங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ், பெரிபெங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ், போத் பெங்க்ரியாட்டிக் அண்ட் பெரிபெங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் ஆகும் இருக்கலாம். இதான் வந்து என்ன சிவியர், இதான் வந்து நமக்கு பெரிய கம்ப்ளிகேஷனை கொடுக்க போகிற ஒரு ஆளாக போகிறார். லோக்கல் கம்ப்ளிகேஷன், அதாவது நம்ம பார்த்தோம் ஏர்லி கம்ப்ளிகேஷன், லேட் கம்ப்ளிகேஷன் உண்டு. அதே மாதிரி ரேத்தியாலஜி பார்த்தோம், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இவ்வளவுதான் இந்த பெங்க்ரியாடைட்டிஸ். அடுத்த அல்சர் ஒவ்வொன்றா நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.